ஷாலினியை பிரிஞ்சு 6 மாசமா தனியாக தான் இருக்கேன். அவளுக்காக என் வாழ்க்கை பூரா நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இந்த நிமிஷம் என் மனசுல தோணுது, இந்த வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்சா அடுத்த ஜென்மங்கிறது பொய்ன்னு புரியும். என் ஷாலினியை சீக்கிரம் சந்திக்கணும். அவ கூட இந்த வாழ்க்கையை நான் வாழணும். நிறைவேறத என்னுடைய ஆசைகளை என் ஷா 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு என் வாழ்க்கையோட தலையெழுத்து தெரிய போத. ஷாலினிங்கிற ஒரு பேரால சுவாசிக்கிற என் மூச்சு காத்த தொடர்ந்து சுவாசிக்குமா இல்ல நிக்குமா? ஷாலினிங்கிற அத்தியாயம் இங்க முடிய போதா இல்ல தொடர போதா? Fresh ingredients, mozzarella cheese, pure baked goodness, Domino's burger pizza. பார்ப்பதற்கு அப்படியே பர்கர் போலவே இருக்கும். எல்லாமே குயிக்கா நடக்குது. ஒரு மாசத்துல ஹாய், தேங்க் காட் வந்துட்டீங்க. ஃபைல் கொண்டு வந்திருக்கீங்களா? நம்ம கேஸை பத்தி இப்பதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜட்ஜு இப்ப வந்துருவாரு. நம்ம வாங்க உள்ள போலாம். ஆறே மாசம் எல்லாமே மாறி போச்சு. ஆனா ஷாலினி மாறல, இந்த கோர்ட் ரூமும் மாறல. மாறினது எங்களோட கேஸ் மட்டும்தான். மற்றவங்க எங்க டிவோர்ஸ் வாங்க வருவாங்க. ஆனா நாங்க எங்க டிவோர்ஸை கேன்சல் பண்ண வந்திருக்கோம். ரவி, ஹலோ மிஸ்டர் மஜ்னு, என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? இந்த 6 மாசம் பூரா நான் தனியா தான் இருந்திருக்கேன்.
அதுக்கு உன்னோட ஸ்டூபிடிட்டி மட்டும் தான் காரணம். நம்ம டிவோர்ஸ் கேன்சல் ஆகிற வரைக்கும் நம்ம 2 பேரும் தனியா இருக்கணும்னு சொன்னேன். ஐ மீன் நம்ம ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க. நம்ம டிவோர்ஸ் இப்போ கேன்சல் ஆக போகுது. 6 மாசத்துக்கு அப்புறம் இப்ப நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். உன்னை கொஞ்ச நேரம் பார்க்கறது கூட தப்பா? கமான் ஷேகர், உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லி புரிய வை. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஆர்வி, நான் இங்க ஒரு லாயர், உன்னோட ஃப்ரெண்ட் இல்ல. சோ இங்க யாரோட சைடுலயும் என்னால பேச முடியாது. நோ மிஸ்டர் ஷேகர், உன்னை நீயே எங்க 2 பேருடைய காமன் லாயர்னு சொல்லிக்கிறேன். ஆனா எவ்வளவு தப்பு இருந்தாலும் என்னைக்குமே நீ ஷாலினிக்கு மட்டும்தான் சப்போர்ட். மிஸ்டர் ஆர்வி, என் மேல தேவையில்லாத குற்றச்சாட்டு சுமத்துறீங்க. இதே மாதிரி ஓவரா பேசிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு divorce ஓகே வாங்கி ஓகே கொடுத்துருவேன். गाइस, நாம இங்க கேஸ்க்காக தான் வந்திருக்கோம், சண்டை போடுறதுக்காக வரல. லைஃப்ல நமக்கு கொஞ்சம் எக்ஸைட்மென்ட் தேவை. இப்ப பாரு, நம்ம டிவோர்ஸ் கேன்சல் ஆக போகுது. யோசிச்சு பாரு, உன் கல்யாணத்தப்போ உனக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும்னு. மறுபடியும் கல்யாணமா? நமக்கு ஆல்ரெடி 3 வாட்டி கல்யாணமும் ஆயிடுச்சு. 3 தடவையா? ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, அப்புறம் வீட்டுல அக்னி சாட்சியா ஒரு வாட்டி, தேவாவோட கல்யாணத்துல உன் நெத்தில நான் போட்டு வச்சேன். மறந்து போயிட்டியா? அதுக்கப்புறம் நமக்கு 3 வாட்டி டிவோர்ஸ் கூட ஆயிடுச்சு. இவ்வளவு சம்பவம் நடந்து முடிஞ்சு நமக்குள்ள ஒண்ணுமே நடக்கல. இதை விட அதிகமா உனக்கு வேற என்ன எக்ஸைட்மெண்ட் வேணும் ஷாலினி? நம்ம மேரிட்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனா நம்ம சேர்ந்து வாழலங்கிறது யாருக்கும் தெரியாது. அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை விட்டு தள்ளு. இங்க கோர்ட்ல கூட ஒவ்வொருத்தரும் சிரிக்கிறான். டாபிக் ஆஃப் த கோர்ட்டே நாம தான். ரவி ப்ளீஸ், யாரு சிரிக்க போறதில்ல. இதெல்லாம் உன்னோட இமேஜினேஷன் தான். ட்ரஸ்ட் மீ, உன்னை பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. இவங்க தானே அது. முதல்ல டைவர்ஸ் வேணும்பாங்க, அப்புறம் டைவர்ஸ் வேணானும்பாங்க. ஒரே காமெடி. அட இவங்க கேஸ ஜட்ஜ்மெண்ட் இல்லப்பா, கடவுளாலே முடிக்க முடியாது. சொன்னது கேட்டுதா? நம்மள இங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மள பார்த்த உடனே சிரிக்கிறாங்க. அடுத்தது ஜட்ஜ் நம்மள பார்த்து சிரிக்கிறதுக்கு முன்னாடி நீ உள்ள வரியா? போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ப்ராமிஸ் பண்ண. எப்போ இந்த கேஸ் முடியுதோ, அதாவது டிவோர்ஸ் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு மேரேஜ் ஆகுறப்போ, அப்ப நமக்குள்ள எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் இருக்க கூடாது. ஏன்னா மறுபடியும் டிவோர்ஸ், மறுபடியும் கல்யாணம், மறுபடியும் டிவோர்ஸ், மறுபடியும் கல்யாணம், எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. வாக்கு நீ தான் கொடுத்தாகணும். ஏன்னா தப்பான கருத்தெல்லாம் உனக்கு தான் தோணும். ஆமால, நீ அப்படியே என்ன முழுசா நம்புற பாரு. ஆமா நம்புறேன், உன்னை முழுசா நம்புவேன். நீ அந்த நம்பிக்கை அழகா உடைப்பேன். சோ எல்லா தப்பு ஏன் மேலன்னு சொல்ல வரல? ஏய் இல்ல இல்ல இல்ல, தப்பு என்னோடதாமா. நான் உன்னை நம்பிக்கிட்டே இருப்பேன். நீ என்ன எப்படி ஏமாத்த போற? அப்படியா? அப்படின்னா நான் தான் உன்னை எல்லா வாட்டி ஏமாத்துறேன், போய் சொல்றேன், நம்பிக்கையை உடைக்கிறேன். வா, அது எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு வாட்டி நீ ஆமா இல்லன்னு சொல்லும் போது என் இதயம் உடையறது எனக்கு கேட்கும். உன்னோட எதையும் ஒன்னாலதான் உடைஞ்சு போகுது. நான் சொல்றேன் ஆமா இல்லல கிடையாது. ஓ சோ யூ மீன் டு சே நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டது காரணமே இதுதான். நீ சொல்ற நோ எல்லாம் எனக்கு எஸ் மாதிரியே கேக்குது. அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டதே பெரும் தப்புன்ற. இல்ல, தப்பு ஏன் மேலதான். ஏன்னா நான் என்னோட நோவை நோன்னு சொல்லல. ஒருவேளை நீங்க 2 பேரும் சண்டை போட்டு முடிச்சிட்டீங்கன்னா நாம எல்லாரும் உள்ள போலாமா? ஜட்ஜ் வெயிட் பண்றாருமா. பாரா, எனக்கு பர்கர் வேணும். இது நல்லா இல்ல. அப்ப நல்லாவே தயாரிங்க. ஒரு காலத்தில் நல்ல அவன் இருந்தது. அது எல்லாவற்றையும் ரொம்ப அருமையாக தயாரித்தது. அதே சிறந்த அவன் தான் இப்போ என 199க்கு எஸ்எம்எஸ் செய்யுங்கள். வோடஃபோன் பவர் டு யூ. சின்ன வயசுல இருந்து நான் உன்னை காதலிக்கிறேன். ஆனா உனக்கு என் மேல நம்பிக்கை அந்த வயசுலயும் வரல, இந்த வயசுலயும் வரல. என்னை விட அதிகமா நான் உன்னை நம்பியிருக்கேன். You know what? இது என்னோட மிகப்பெரிய தப்பா இருந்திருக்கலாம். சரி ஓகே, குறைஞ்சபட்சம் நீ உன்னோட தப்பை ஒத்துக்கிறிய? ஓ, இங்க என்னோட தப்பு எதுவுமே இல்ல. அப்போ ஒரு வேலை பண்றியா? அவர் எழுப்பிட்டு நீ போய் உட்காந்துக்கோ. உனக்கு பிடிச்சதுன்னு எனக்கு கொடுத்துரு. Now this is the problem with you. நீ உன்னோட தப்பை என்னைக்குமே ஒத்துக்க மாட்ட. You're Mr. Perfect Ravi Kailash. நான் தப்பு செய்யறதெல்லாம் உன் பேர்ல தப்பு இருக்கும் போதுதான். So 95% of the fault is yours and 1% is mine. பாக்கி 4% அதையும் நீதாமா பண்ணுவ. அத கண்டிப்பா ஒத்துக்க போறதே இல்லையே. You mean to say ரித்திகா பண்ண இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு சொல்றியா? ஆமா, நான் வீட்டுக்கு திரும்பி வரும்போது நீ வீட்ல தான் இருந்திருக்கணும். Have some self respect ஷாலினி. You need to grow up. செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்க இருந்து வந்துச்சு? நான் கத்தி கத்தி உன்கிட்ட உண்மையை சொன்னப்போ, ரவி நான் இதுக்காக தான் பண்ணேன், அதுக்காக தான் பண்ணேன்னு சொன்னப்போ, அதெல்லாம் உன் மண்டையில நீ எவ்வளவு ஏறிடுச்சா? போய் சொல்வனா? நீ சொன்னதுல எது உண்மை எது பொய் இங்க பாரு, நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மிஸ்டர் ரவி அண்ட் மிஸ்டர் ஷாலினி ரவி, நீங்க உண்மையிலேயே இந்த டிவோர்ஸ் பெட்டிஷனை கேன்சல் பண்ண விரும்புறீங்களா? இல்ல யோசிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணுமா? மிஸ்டர் சேகர், எனக்கு என்னவோ உங்களுடைய இந்த கிளைண்ட்ஸ் எதுக்கும் தயாரா இருக்கிற மாதிரி தெரியல. உங்க 2 பேருக்கும் இன்னும் டைம் வேணுமா? மை லார்ட், கடவுள் இவங்க 2 பேரையும் படைக்கும் போதே சம் ஒயரிங் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அதான் இப்படி மாத்தி மாத்தி ஷார்ட் சர்க்யூட் ஆயிட்டு இருக்கு. அதர்வைஸ்
தே ஆர் வெரி குட். ப்ராப்ளம் ஒயரிங்ல இல்ல, இவங்க கதையில தான் இருக்கு. அட இவங்களுடைய காதல டிவி சீரியலா மாத்தி வச்சிருக்காங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண முடிவு பண்றாங்க. அப்புறம் இவங்களே டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுறாங்க. மறுபடியும் இவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்னப்பா இதெல்லாம்? மை லார்ட், ஆக்சுவலி செகண்ட் டைம் கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் கணக்குல எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஆர்வி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிச்சான். போலி கல்யாணம், ஃபேக் மேரேஜ். வாட்? ஃபேக் மேரேஜா? எஸ். அதோட அந்த டைம்ல ஷாலினிக்கும் நிச்சயமா இருந்தது. யாரோட? அது ஒரு அழகான வேற ஒரு பையனோட லாட். அது எனக்கும் தெரியும். அது இன்னொரு பையன் கூட தான் ஆகும். அந்த பையன் யாரு? அந்த அழகான பையன் நான் தான். ஆனா ஷாலினி என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா. அவ வேற ஒருத்தர் காதலிக்கிறதா என்கிட்ட சொன்னா அந்த காதலன் ரவிதான் எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு. விதியை பாத்தீங்களா? அப்போதைக்கு அவன் என்னோட கிளைண்ட். யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே. கன்ஃபியூஷன் இப்ப எனக்கு தான் ஆகுது மிஸ்டர் சேகர். நோ மை லார்ட், ஒரு கன்ஃபியூஷனும் இல்ல. இவங்க ஒருத்தர் விரும்புறாங்க. ஆமாமா, உள்ள வந்ததுல இருந்து இவங்க காதல் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க மறுபடியும் தப்பா மிஸ்டர் புரிஞ்சுட்டீங்க. சேகர், இவங்க உண்மையிலேயே சண்டை போடும்போது என்ன தெரியுமா தெரியுது? ஒருத்தருடைய முகத்தை ஒருத்தர் பார்க்க விரும்பலன்னு, தூரமா இருக்கதான் விரும்புறாங்க. இல்ல மை லார்ட், அப்படி பண்ணிடாதீங்க. 2 பேரும் ஒருத்தர் அதிகமா விரும்புறாங்க. எனக்கு ஷாலினி பத்தி ரொம்ப நல்லா தெரியும். வாழ்க்கையில சில பேரால மட்டும்தான் யாருன்னே தெரியாத ஒருத்தரோட மனசுக்குள்ள நுழைஞ்சு அவங்களை ஈஸியா மாத்த முடியும். அந்த மாதிரி மனுஷங்க உலகத்திலே ரொம்ப கம்மி. அவங்களால காதல் இல்லாம வாழவே முடியாது யுவரானார். எல்லாத்துக்கும் மேல ஆர்விக்கு ஷாலினி மேல இருக்கிற லவ், அது அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. மேபி உங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே உங்களோட பேப்பர்ல இல்லாம இருக்கலாம். ஆனா இவங்களுக்குன்னு ஃபேவரா ஒரே ஒரு விஷயம் இருக்கு. இவங்களோட காதல். கல்யாணமும் சரி, டிவோர்ஸும் சரி, இவங்களை சேர்க்கவும் இல்ல, பிரிக்கவும் இல்ல. ஆனா இவங்களோட காதல் என்னைக்குமே இவங்களை தனித்தனியா பிரிச்சதே இல்ல. மை லார்ட், இவங்க 2 பேரும் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறது ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வாழறதுக்காக தான். பார்க்கும்போது சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த சண்டை தான் இவங்களுக்குள்ள இருக்கிற லவ் அதிகமாக்கிட்டே இருக்கு. சோ இத சொல்லி இந்த கோர்ட்டுக்கு நான் அப்பீல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் எப்பயும் பிரிச்சிடாதீங்க. இவங்க டிவோர்ஸை நீங்க தயவு செஞ்சு கேன்சல் பண்ணுங்க. இந்த கோர்ட்டே இவங்க சேர்ந்து வாழ வாழ்த்தணும்னு கேட்டுக்கிறேன். சேகர் கரெக்டா பேசுறான். ஏன்னா என்ன தவிர உன்னை எவனும் ஹேண்டில் பண்ண மாட்டான். ஐ மீன் இட்ஸ் so difficult and such a pain. ஓ, நீ என்ன ஹேண்டில் பண்றியா இல்ல நான் உன்ன? நான் தான். அதனால தான் டிவோர்ஸ் ஆயிடக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். ஒரு விஷயம் புரிஞ்சுதா? இந்த விஷயம் கோர்ட் வரைக்கும் வந்தது காரணமே நீதான். நான் இல்ல, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீதான் டிவோர்ஸ் பேப்பரை ஃபைல் பண்றதுக்காக இங்க வந்திருக்க. அதுல ஸ்டைலா கையெழுத்து போட்டது யாரு? நானா? ஹலோ, நான் ஒண்ணு வேணும் சைன் பண்ணல. நீதான் சைன் பண்ண வெச்ச எனக்கு தெரியும். நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு தேவையில்லாம ரிலாக்ஸ் ஷாலினி, இட்ஸ் ஓகே ஓகே. ஆமா, நீ மட்டும் எனக்கு ஆர்த்தி எடுத்துட்டு இருக்க பாரு. நீ இப்படியே பேசிட்டு நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் கொடுத்து வெளியே போன்னு சொல்ல போறாங்க. சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. பிகாஸ் நீ அந்த மாதிரி ஒரு வேலை தான் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு மொத்த காரணமே நீ தான் சொல்லிட்டு இருக்க. திடீர்னு உனக்கு மெமரி எல்லாம் போயிடுமா? திடீர்னு பைத்தியமா நடிப்பாலாம். என்ன என்ன? How dare you? நான் பைத்தியமா? பைத்தியம் நீ இல்லமா, பைத்தியம் நான் தான். கோர்ட்ல நிக்கிறேன் பா. Oh my god, thank you. நீங்க இவனை ஃபைனலி ரியலைஸ் பண்ண வெச்சிட்டீங்க. ஏன்னா இவன் ஒரு பைத்தியம். He is mad. He is totally mad. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. மிஸ்டர் ரவி, மிஸ்ஸஸ் ஷாலினி, இந்த கோர்ட் உங்க 2 பேருடைய டிவோர்ஸை ஏத்துக்க தயாராவே இருக்கு. இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க. பட் சார், எங்களுக்கு டிவோர்ஸ் வேண்டாம். மை லார்ட், உங்களோட முடிவை நீங்க மறுபரிசீலனை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். The divorce has been granted, Mr. Shekhar. அதாவது இது முதல் முறையா நடந்திருக்கு. டிவோர்ஸ் வேணான்னு விரும்புற ஒரு கப்பிள்ஸ்க்காக நான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்திருக்கேன். ஆனா இவங்க 2 பேரும் வாழ்நாள் முழுக்க ஒன்னா சேர்ந்து வாழ ஆசைப்பட்டா அவங்க இந்த டிவோர்ஸை ஏத்துக்கிட்டே ஆகணும். அதோட இவங்க 2 பேரும் புதுசா வாழ்க்கையை தொடங்க வேண்டியிருக்கும். மறுபடியும் இவங்க கல்யாணம் பண்ணியே ஆகணும். பட் சார்,
ரவி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காரு இவர் மறுபடியும் என்ன கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டாரு. ஷாலினி நான் மறுபடியும் டிவோர்ஸ் கொடுக்கறத பத்தி மட்டும் தான் ஐயோ பேசுறேன். ரவி நீ ஏன் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? and it's so irritating. நீ என்ன சொல்லுவ? ஷாலினி உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல, உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல. உனக்கு மேல நம்பிக்கையே இல்ல. That's what I said. திரும்ப திரும்ப நீ தப்பா பேசிட்டு இருக்க. யா of course நான் என்னைக்குமே தப்பானவதா. நீ மிஸ்டர் மட்டும் அப்படியே ரவி, உண்மையை மிஸ்டர் பேசுறவ. ஷாலினி ப்ளீஸ் ஸ்டாப் இட். நீங்க ரெண்டு பேரும் ப்ளீஸ் வீட்டுக்கு போய் சண்டை போட்டுக்கங்க. ஏன்னா நீங்க வீட்டுக்கு போய் சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அன்பு அதிகமாகும். இன்னொரு விஷயம், உங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன். நான் உங்க டிவோர்ஸுக்காக ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் இல்லையா? ப்ளீஸ் நீங்க உங்க கல்யாணத்துக்கு அவ்வளவு டைம் எடுத்துக்காதீங்க, சரியா? ஓகே? இப்போ லீகலா நீங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் ஆயிட்டீங்க. இப்போ ரெண்டு பேருமே பேச்சுலர்ஸ். போத் ஆர் சேம். என் லைஃப்ல நான் பார்த்த ரொம்ப வித்தியாசமான கேஸ் தான். இப்படி ஒரு புருஷன் பொண்டாட்டி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு வக்கீலையும் நான் பார்த்ததில்ல. சார் உங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். மை நேம் இஸ் சேகர் ராஜ்மோகன் அண்ட் ஐ எம் நாட் எ டெரரிஸ்ட். நீங்க ரெண்டு பேரும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி எங்க பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. கடைசியில ஜட்ஜை கூட கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்களே. என்ன நானா சண்டை போட்டேன்? ஓ ஹலோ, அப்ப நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன். அட சண்டையை நான் தான்ப்பா போட்டேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஆரம்பிச்சிடாதீங்க ப்ளீஸ். வெல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நம்ம ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் ப்ளீஸ், ஆனா இதான் லாஸ்ட். இனி நம்ம பிரியவே கூடாது. சோ உன்னோட இந்த 6 மாசம் அஞ்ஞாத வாசத்துக்கு நீ எண்டு கார்டு போடுறேன். இதுக்கு மேல தனியா இருந்தா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். மாதேஷத்தை பாட்டு பேசியாச்சு. சோ இன்னைக்கே குடும்பத்தோட எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஆனா ரவி- முக்கியமா நீ வந்து சேர்ற. ஆனா ரவி listen to me. நோ ஷாலினி, நீ சொல்ற எதுவும் எனக்கு கேட்காது. கேட்டா மறுபடியும் சண்டை தான் வரும். நான் சொல்றதை கேட்டு அப்படியே நடந்துக்கோ. இப்ப வீட்டுக்கு போ. சரி ஓகே, நான் வரேன். தேங்க் காட், ஃபைனலி நீங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துக்காக சண்டை போடாம இப்பதான் ஒத்து போயிருக்கீங்க. வெல் ஷேகர், தேங்க்யூ சோ மச். ஒருவேளை நீ மட்டும் இல்லனா எங்க ஸ்டோரிக்கு ஹாப்பி எண்டிங் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. ஹாப்பி எண்டிங் இல்ல, ஹாப்பி பிகினிங். அண்ட் எங்க ஸ்டோரியோட ஹாப்பி எண்டிங். ஆர்வி, இவகிட்ட சொல்லி வச்சிரு என்ன எமோஷனல் ஆக்க வேண்டாம்னு. ஒருவேளை நான் எமோஷனல் ஆயிட்டேன் பழைய மாதிரி ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் உங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரிக்கு நான் வில்லன் ஆக வேண்டி வரும். நோ நோ நோ, சீரியஸ்லி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா தான் என்னாலயும் எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியும். ஓகே, ஹேவ் ஃபன் அண்ட் ஆல் தி பெஸ்ட். பை. ஏய் இரு, எங்க போற? ஏய், நம்ம எல்லாரும் லஞ்சுக்கு போற பிளான் இருக்குல்ல? நோ 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 நோ, உன் ஷாலினி கூட சேர்ந்து நீ போய் லஞ்ச் சாப்பிடு. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு. என்ன மீட்டிங்? ஆக்சுவலா இப்ப நான் டேட்டிங்க்கு போகணும். உனக்கு தான் என்ன பத்தி தெரியுமே. எந்த பொண்ணு டேட்டுக்கு கூப்பிட்டாலும் நான் முடியாதுன்னு சொல்றது இல்ல. அப்புறம் அவளோட மனசு கஷ்டப்படும். அவளுக்காக தான் போயிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் தான். கல்யாணம் நமக்கு செட்டே ஆகாது. நம்மளோட பேச்சுலர் லைஃப் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் இன்னும் ஒரு மாசத்துக்கு இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். எவ்வளவு உங்க கல்யாணத்துக்கு வரதே டவுட் தான். சோ ப்ளீஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மட்டும் இருங்க. டாம் அண்ட் ஜெரியா இருக்காதீங்க. ஓகே, ஹேவ் ஃபன். பை. ஆனா ஷேகர், ஏய் அவனை போவிடு. கிவ் him some privacy. எக்ஸ்கியூஸ் மீ. யா, உங்களுக்கு தெரியுமா அங்க அந்த இடத்துல 7 நம்பர் கேட் எங்க இருக்குன்னு? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணுங்க. அழகா சொல்றீங்க, கூட்டு போங்களேன். யா ஷூர். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நோ ப்ராப்ளம். மேக்கப் கொஞ்சம் கம்மியா போடுங்க. ஒரு காதல் ஜோடி யார் சேர்த்து வைக்கிறாங்களோ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்களும் யாராவது சேர்த்து வைப்பாங்க. சொல்ல முடியாது, இது அந்த மாதிரி கூட இருக்கலாம். அவனுக்கு அவனோட காதல் கிடைக்கலாம். என்னாச்சு? என்ன அப்படி பாக்குற? இன்னைக்கு உன்னோட முகத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. பச்சைக்கண்ணு வாங்காம பாக்குறியே. ரியலி? ம்
உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் யார்ட்லி லண்டன் ஃப்ரேக்ரன்ஸ், சைக்கிள் பியூர் அகர்பத்தி, நியூ கோக் பாக்கெட், பாக்கெட் ஃபிட், டெஸ்டேட், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை,